நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு சாப்டர் 1 அபியாசக பார்க்க போகிறோம். அபியாசகனா எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஏகபதேன உத்தரம் லிக்கத்த. ஏகபதேனா ஒன் வேர்டு, உத்தரம்னா ஆன்சர், லிக்கத்தனா எழுதுங்கள். கிவ் ஒன் வேர்டு ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கவிஹி காம் சம்போதயதி. கவிஹினா போயட், காம்னா ஹூ, சம்போதயத்தினா டீச். கவிஞர் யாரிடம் பேசுகிறார்? வாணிம். வாணிம்னா சரஸ்வதி. செகண்ட் ஒன், கவிஹி வாணிம் காம் வாதயத்தும் பிரார்த்தயதி. கவிஹினா போயட், வாணிம்னா சரஸ்வதி, வாதயத்தும்னா ப்ளே, பிரார்த்தயத்தினா ஆஸ்க். கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் எதை வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்? வீணாம். வீணாம்னா வீணை. தேர்ட் ஒன், கீத்ருஷிம் வீணாம் நிநாதயத்தும் பிரார்த்தயதி. கீத்ருஷிம்னா ஆஃப் வாட் கைண்ட், வீணாம்னா வீணை, நிநாதயத்தும்னா ப்ளே, பிரார்த்தயத்தினா ஆஸ்க். கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் எப்படிப்பட்ட வீணையை வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்? நவீனாம். நவீனாம்னா நியூ. கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் புதிய வீணையை வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஃபோர்த் ஒன், கீதிம் கதம் காத்தும் கதயதி. கீதிம்னா சாங், கதம்னா ஹவ், காத்தும்னா சிங், கதயத்தினா டெல். பாடலை எப்படி பாட சொல்லி சொல்கிறார்? மிருதும். மிருதும்னா மெலோடியஸ், மெலோடியஸ்னா மென்மையாக. பாடலை மென்மையாக பாட சொல்லி சொல்கிறார். ஃபிஃப்த் ஒன், சரசாக ரசாலாக கதா லசந்தி. சரசாகனா ஜூசி, ரசாலாகனா மேங்கோ ட்ரீஸ், கதானா வெண்ண, லசந்தினா லுக்கிங் மேக்னிஃபிசன்ட். சுவையான மாம்பழங்கள் இருக்கின்ற மாமரம் எப்பொழுது அழகாக இருக்கும்? ஆன்சர் வசந்தே. வசந்தேனா இன் ஸ்ப்ரிங் சீசன். இன் ஸ்ப்ரிங் சீசன்னா வசந்த காலத்தில். செகண்ட் எக்ஸசைஸ், பூர்ண வாக்கியன உத்தரம் லிக்கத்த. பூர்ண வாக்கியனா ஃபுல் சென்டென்ஸ், உத்தரம்னா ஆன்சர், லிக்கத்தனா எழுதுங்கள். ரைட் த ஆன்சர் இன் ஃபுல் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கவிஹி வாணிம் கிம் கதயதி. கவிஹினா போயட், வாணிம்னா சரஸ்வதி, கிம்னா வாட்டு, கதயத்தினா டெல். கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் என்ன சொல்கிறார்? கவிஹி வாணிம் வீணாம் நிநாதயத்தும் கதயதி. கவிஹினா போயட், வாணிம்னா சரஸ்வதி, வீணாம்னா வீணை, நிநாதயத்தும்னா ப்ளே, கதயத்தினா டெல். கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் வீணையை வாசிக்க சொல்கிறார். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் என்ன சொல்கிறார்? கவிஞர் சரஸ்வதி தேவியிடம் வீணையை வாசிக்க சொல்கிறார். இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். கவிஹி வாணிம் கிம் கதயதி. கவிஹி வாணிம் வீணாம் நிநாதயத்தும் கதயதி. செகண்ட் கொஸ்டின், வசந்தே கிம் பவதி. வசந்தேனா இன் ஸ்ப்ரிங் சீசன், கிம்னா வாட், பவத்தினா ஹேப்பன். வசந்த காலத்தில் என்ன நடக்கிறது? ஆன்சர், வசந்தே மதுர மஞ்சரி பிஞ்சரி பூதமாலாக சரசாக ரசாலாக லசந்தி. ஏவம் லலித கோகிலா காக்கலீனாம் கலாபாக ஷோபந்தே. வசந்தேனா இன் ஸ்ப்ரிங் சீசன், மதுரனா ஸ்வீட், மஞ்சரினா பிளாசம் ஆஃப் மேங்கோ ட்ரீ அதாவது மாம்பூக்கள், பிஞ்சரினா எல்லோ, பூதமாலாகனா மாலை போல் உள்ளது, சரசாகனா ஜூசி சுவையான, ரசாலாகனா மேங்கோ ட்ரீஸ், லசந்தினா லுக்கிங் மேக்னிஃபிசன்ட், லலிதனா சார்மிங், கோகிலானா குக்கு, காக்கலீனாம்னா சவுண்ட் ஆஃப் குக்கு, கலாபாகனா குரூப்ஸ், ஷோபந்தேனா பியூட்டிஃபுல். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். இந்த வசந்த காலத்தில் சுவையான மாம்பழங்கள் இருக்கின்ற மாமரத்தில் இனிமையான மஞ்சள் நிறத்தில் உள்ள மாம்பூக்கள் மாலை போல் அழகாக இருக்கின்றன. குயில்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன. குயில்களுடைய சத்தம் கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். வசந்தே கிம் பவதி. வசந்தே மதுர மஞ்சரி பிஞ்சரி பூதமாலாக
सरसाः रसालाः लसन्ति। एवं ललितकोकिला काकलीनां कलापाः शोभन्ते। थर्ड वन, सलिलं तव வீணாம் ஆக்கர்ணய கதம் உச்சலேத். சலிலம்னா தண்ணீர், தவனா உங்களுடைய, வீணாம்னா வீணை, ஆக்கர்ணயனா கேட்டவுடன், கதம்னா எப்படி, உச்சலேத்னா குதித்தது. ஆற்றில் உள்ள தண்ணீர் உங்களுடைய வீணையின் இசையை கேட்டவுடன் எப்படி குதித்தது? ஆன்சர், சலிலம் தவ வீணாம் ஆக்கர்ணய சலீலம் உச்சலேத். சலிலம்னா தண்ணீர், தவனா உங்களுடைய, வீணாம்னா வீணை, ஆக்கர்ணயனா லிசனிங், சலீலம்னா இன் எ பிளேஃபுல் மேனர், உச்சலேத்னா குதித்தது. ஆற்றில் உள்ள தண்ணீர் உங்களுடைய வீணையின் இசையை கேட்டவுடன் விளையாட்டுத்தனமாக குதித்தது. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். சலீலம் தவ வீணாம் ஆக்கர்ணய கதம் உச்சலேத். சலீலம் தவ வீணாம் ஆக்கர்ணய சலீலம் உச்சலேத். फोर्थ वन, कविः भगवतीं भारतीं कस्याः तीरे मधुमाधवीनां नतां पंक्तिम् आलोक्य वीणां वादयितुं कथयति. कविः पोयट, भगवतीं लॉर्ड, भारतीं भारती, कस्याः विच, तीरे शोर, मधुमाधवीनां ऑफ माल्टी क्रीपर्स, नतां बेंट, पंक्तिं लाइन, आलोक्य सीइंग, வீணாம்னா வீணை, வாதயத்தும்னா பிளே, கதையத்தினா டெல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். கவிஞர் பாரதி தேவியை எந்த நதிக்கரையில் வளைந்த மால்டி கொடிகள் வரிசையாக இருப்பதை பார்த்து வீணையை வாசிக்க சொல்கிறார். फोर्थ वन, कविः भगवतीं भारतीं कलिन्दात्मजायाः सवानीरतीरे मधुमाधवीनां नतां पंक्तिम् आलोक्य வீணாம் வாதயத்தும் கதையதி. கவிஹினா போயட், பகவதிம்னா லார்டு, பாரதினா பாரதி தேவி, கலிந்தாத்மஜாயாகனா யமுனை நதிக்கரையில், சவாநீர தீரேனா மூங்கில் மரங்கள் கொண்ட நதிக்கரையில், மதுமாதவீனாம்னா மால்டி கிரீப்பர்ஸ், நதாம்னா பென்ட், பங்க்திம்னா லைனு, ஆலோக்கியனா சீயிங், வீணாம்னா வீணை, வாதயத்தும்னா பிளே, கதையத்தினா டெல். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். கவிஞர் பாரதி தேவியை மூங்கில் மரங்கள் கொண்ட யமுனை நதிக்கரையில் வளைந்த மால்டி கொடிகள் வரிசையாக இருப்பதை பார்த்து வீணையை வாசிக்க சொல்கிறார். இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். கவிஹி பகவதிம் பாரதிம் கலிந்தாத்மஜாயாக சவாநீர தீரே மதுமாதவீனாம் நதாம் பங்கிம் ஆலோக்கிய வீணாம் வாதயத்தும் கதையதி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி போயம் வந்துட்டு நல்லா படிச்சுக்கணும். போயமோட மீனிங் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஈச் வேர்டோட மீனிங் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். தேர்ட் ஒன், காஸ்தம்பே பதானி காஸ்தம்பே தேஷாம் பர்யாய பதானி தத்தானி தானி சித்வா பதானாம் சமக்ஷே லிக்கத. ஸ்தம்பேனா காலம், பர்யாய பதானினா மீனிங்ஸு. லெஃப்ட் சைடு காலமில் வந்துட்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்துட்டு அதோட மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணி எழுத சொல்கிறாங்க. இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். சரஸ்வதி வாணி, வாணினா சரஸ்வதின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ஆம்ரம் ரசாலக, ஆம்ரம்னா மேங்கோ, ரசாலகனாலும் மேங்கோ. தேர்ட் ஒன், பவனக சமீரக, பவனகனாலும் விண்டு, சமீரகனாலும் விண்டு. ஃபோர்த் ஒன், தட்டே தீரே, தட்டேனாலும் ஷோரு, தீரேனாலும் ஷோரு, ஷோர்னா நதிக்கரை. ஃபிஃப்த் ஒன், பிரம்மராணாம் அலீனாம், பிரம்மராணாம்னாலும் ட்ரோன்ஸு, அலீனாம்னாலும் ட்ரோன்ஸு, ட்ரோன்ஸ்னா ஆண் தேனீக்கள். ஃபோர்த் ஒன், அதோ லிக்கிதானி பதானி பிரயுஜ்ய சம்ஸ்கிருத பாஷாயா வாக்கிய ரச்சனாம் குருத்த. அதோ லிக்கிதானினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள, பதானினா வேர்ட்ஸ், பிரயுஜ்யனா யூஸு, சம்ஸ்கிருத பாஷாயானா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில், வாக்கிய ரச்சனாம் குருத்தனா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு ஓனாக வந்துட்டு சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு ஒன் நினாதய. நினாதயனா ப்ளே. அயே வாணி நவீனாம் வீணாம் நினாதய. ஓ சரஸ்வதி தேவியே புதிய வீணையை வாசிக்கவும். அயே வாணினா ஓ சரஸ்வதி, நவீனாம்னா நியூவு, வீணாம்னா வீணை, நினாதயனா ப்ளே. செகண்ட் ஒன் மந்த மந்தம். மந்த மந்தம்னா ஸ்லோலி. அத்ர பவனக மந்த மந்தம் வஹதி. இங்கு காற்று மெதுவாக வீசுகிறது. அத்ரனா இங்கு, பவனகனா விண்டு, மந்த மந்தம்னா ஸ்லோலி, வஹதினா ப்ளோயிங். தேர்ட் ஒன் மாருதக. மாருதகனா காற்று. பர்வதேஷு அஹர்நிஷம் மாருதக பிராவஹதி. பர்வதேஷுனா மலைகளில், அஹர்நிஷம்னா இரவும் பகலும், மாருதகனா காற்று, பிராவஹதினா வீசுகிறது. இரவும் பகலும் மலைகளில் காற்று வீசுகிறது. ஃபோர்த் ஒன் சலிலம். சலிலம்னா தண்ணீர். நத்யாக சலிலம் ஸ்வச்சம் பவதி. நத்யாகனா ஆற்றில், சலிலம்னா தண்ணீர், ஸ்வச்சம்னா சுத்தமாக, பவதினா இருக்கிறது. ஆற்றில் தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது. ஃபிஃப்த் ஒன் சுமனக. சுமனகனா ஃப்ளவர். சுமனக விக்கசதி. சுமனகனா மலர், விக்கசதினா மலர்கிறது, மலர் மலர்கிறது. ஃபிஃப்த் ஒன் பிரதம ஸ்லோகஸ்ய ஆஷயம் ஹிந்தி பாஷாயா ஆங்கில பாஷாயா வா லிகத. பிரதம ஸ்லோகஸ்யனா ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தினுடைய, ஆஷயம்னா பொருள், ஹிந்தி பாஷாயானா ஹிந்தி லாங்குவேஜ், ஆங்கில பாஷாயானா இங்கிலீஷ் லாங்குவேஜ், வானா அல்லது, லிகதனா எழுதுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை வந்துட்டு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இங்கிலீஷில் படிச்சிடலாம். இன் த ஸ்ப்ரிங் சீசன் த லைன்ஸ் ஆஃப் மேங்கோ ட்ரீஸ் டெக்கரேட்டட் வித் எ கிளஸ்டர் ஆஃப் ஸ்வீட் பட்ஸ் ஆர் விசிபிள் அண்ட் என்ஹான்சிங் த ஃப்ளைட் ஆஃப் ஸ்வீட் சிங்கிங் குக்கூஸ் சிட்டிங் அமங் தெம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். இந்த வசந்த காலத்தில் சுவையான மாம்பழங்கள் இருக்கின்ற மாமரத்தில் இனிமையான மஞ்சள் நிறத்தில் உள்ள மாம்பூக்கள் மாலை போல் அழகாக இருக்கின்றன. குயில்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன. குயில்களுடைய சத்தம் கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது. சிக்ஸ்த் ஒன் அதோலிக்கித பதானாம் விலோம பதானி லிகத. அதோலிக்கித பதானாம்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு, விலோம பதானினா ஆப்போசிட் வேர்ட்ஸ், லிகதனா எழுதுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கட்டோரம். கட்டோரம்னா ஹார்டு. மிருதம். மிருதம்னா சாஃப்ட். செகண்ட் ஒன் கட்டுஹு. கட்டுஹுனா பிட்டர் டேஸ்ட், கசப்பு. மதுர. மதுரனா ஸ்வீட்டு. தேர்ட் ஒன் சீக்கிரம். சீக்கிரம்னா குயிக்கு. மந்த மந்தம் ஸ்லோலி. ஃபோர்த் ஒன் பிராச்சீனம் ஓல்டு. நவீனம். நவீனம்னா மாடர்ன். ஃபிஃப்த் ஒன் நீரசக. நீரசகனா டேஸ்ட்லெஸ். சரசக. சரசகனா டேஸ்டி. லாஸ்ட் ஒன் நீரசக. நீரசக எப்படி பிரிக்கலான்னா ந ப்ளஸ் ரசகன்னு பிரிக்கலாம். ந ரசகனா டேஸ்ட்லெஸ். சரசக எப்படி பிரிக்கலான்னா ச ப்ளஸ் ரசகன்னு பிரிக்கலாம். சரசகனா டேஸ்டின்னு அர்த்தம்.